Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி இருக்கும். நிறைய டவுட்ஸ் வந்து இந்த வெயிட் லாஸ் பத்தியும் கேட்டிருந்தீங்க. அதெல்லாமே பாக்குற மாதிரி இன்னைக்கு டே vlog மெயின்டெனன்ஸ்க்கு நான் என்னெல்லாம் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு நார்மல் vlog தான் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க வெயிட்ட வந்து காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காட்டுறேன். நான் வந்து வெயிட் எப்படின்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணதுமே மறுநாள் வந்து அன்னைக்கு நைட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நியூ இயர்க்கான ஒரு இது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீட் பண்ற மாதிரி தான் இருந்தது. சடனா நமக்கு வந்து ஒரு அதுக்கப்புறம் அன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணல. நான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சாப்பிட்டுட்டு அப்படித்தான் வந்து செக் பண்ற மாதிரி இருந்துச்சு, மறந்துட்டேன் அந்த இதுல. ஸோ இது ஒரு விஷயம். அப்புறம் எம்டி ஸ்டமக்லையும் கேட்டிருந்தீங்க வெயிட். கண்டிப்பா அதான் ரொம்ப எப்படின்னா நைட் 12 மணி 1 மணின்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன்ல ஒரு டைமிங்கே இல்லாம சாப்பிட்டாச்சு. ஸோ அதனாலதான் கொஞ்சம் வந்து பிளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும். அதுக்காக அதுதான் 1 கிலோ ஏறிடுச்சு அப்படின்றது காரணமே கிடையாதுங்க. அதுக்குள்ளே நமக்கு மசில் வெயிட்லாம் வந்து அப்படியே நம்ம வந்து குண்டா தெரிய போறதே கிடையாது. அது ஒரு நாள்ல வந்து அடுத்த நாள் அதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டா பண்ண ஆரம்பிக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படியும் நம்ம ஒரு ஃபியூச்சர்ல ஒரு மைண்ட் செட்டப் இருக்குல்ல, என்னோட மைண்டை நான் கிளியரா சொல்றேன். இன்னொரு விஷயம் இருக்குல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பாடு சோறு வந்து நான் இதுக்கு வெயிட் லாஸ் டயத்துல அவாய்ட் பண்றேன்னா நம்மளோட வயிறை ஃபில்லே பண்ணாது. அகெயின் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரிதான் தோணும். அதனாலதான் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்றது அந்த ஃபைபரை வந்து இருக்கிற மாதிரி. அப்ப வந்து நமக்கு வந்து ஃபில்லிங்கா இருக்கும். அது கூட புரோட்டீன் எல்லாமே நம்ம வந்து கரெக்டா எடுக்கும்போது நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். எனக்குலாம் நான் பாத்தீங்கன்னா சில டைம்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட ஈவினிங்ல எடுக்க மாட்டேன். ஆனா இந்த ரைஸ் சாப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அகெயின் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு கிரேவி மட்டும்தான் இருக்குமே தவிர அதனாலதான். சோ அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ வந்து நம்ம வந்து எப்படியும் கொஞ்ச நாள்ல நம்ம வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் தானே போட போறோம். மிஞ்சி போனா அந்த 1ல இருந்து 2 kg தான் நமக்கு வந்து ஏறும். ஏன்னா ஒரு 50 நாளைக்குள்ள அதுதான் வந்து நடக்கும். ஏன்னா உடனே 1 கிலோ வந்து ஒரே நாள்ல ஏறிடாது, ஒரே நாள்ல இறக்கிடவும் முடியாது. சரிங்களா? இதுதான் வந்து நிறைய பேருக்கு அது புரியுது இல்ல. சோ அதுக்காக தான் வந்து ஷேர் பண்றேன். சரி, நாய் வந்து சண்டை போட்டுட்டு இருக்குங்க, அதான் கொஞ்சம் இதுவா இருக்கு. அதுதான் ஒரு விஷயம். ஒரே நாள்ல 1 கிலோ ஏறவும் போறது இல்ல, இறங்கவும் போறது இல்ல. ஆனா பிளக்சுவேஷன்ஸ் மட்டும்தான் காட்டும். சரிங்களா? அதை ரிப்பீட்டடா நம்ம வந்து பண்ணிட்டே இருக்கும்போது குறையறதுக்கான வேலை பண்ணிட்டு இருக்கும்போது குறையவும் செய்யும், அதிகரிக்கிறதுக்கு நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம்னா அதிகரிக்கவும் செய்யும். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரே நாள்ல ஆகாது. சரிங்களா? சோ இந்த 2 days வந்து எனக்கு ஒரு 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 இது இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் வந்து இந்த பிளக்சுவேஷன்ஸ் இருக்கு. ஒரு 2-3 இன்னைக்கு வந்து நேத்துமே நான் வந்து வெயிட் வந்து செக் பண்ண முடியல. சம்டைம் மறந்துடும் லேட்டா. இப்ப தம்பிக்கு வின்டர் ஹாலிடே விட்டுறதுனால லேட்டா எந்திரிக்கிறோமா, சோ அதனால வந்து அப்படியே மறந்துடுது. அதனாலதான் சோ லேட்டா வந்து எடுக்கிறது. அதுதான் வந்து மேட்டர். சரிங்களா? சோ அதுதான் வந்து சொல்றேன். எனக்கு அது நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் சேலஞ்ச் தானே பண்ண போறோம் அப்படின்ற ஒரு அசால்ட்டு தனமும் மனசுக்குள்ள இருக்கு. என்னோட மனசு ஓப்பனா சொல்றேன் உங்ககிட்ட. சரிங்களா? ஆல்ரெடி நான் வந்து நிறைய வெயிட் மெயின்டைனிங் வீடியோஸ்ன்னு போட்டு டெல்லி தமிழச்சின்னு போட்டாலே வரும். நான் எவ்வளவு நாள் வந்து வெயிட் மெயின்டைன் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு பழைய வியூவர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும். சரிங்களா? சோ என்னன்னா ஆல்ரெடி வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் நல்லா தான் பண்ணிட்டே இருக்கோம். அவங்க கூட நானும் வந்து ஹெல்தியா இருக்கிறேன். இன்னொரு விஷயம் டக்குன்னு வந்து கேப் விட்டுட்டு கொஞ்சம் வந்து ஃப்ரீயா இருந்துட்டு அதுக்கப்புறம் அகைன் வந்து உங்களுக்காக சேலஞ்ச் தான் வந்து பண்ண போறேன். அதன் மூலமா நானும் ஹெல்தியா இருக்க போறேன். சரிங்களா? அது ஒரு விஷயம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து சரி பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு அசால்ட்டு தரமும் எனக்கு வந்து வருதுன்றதான் உங்க கூட ஷேர் பண்றேன். சரிங்களா? மத்தபடி இதுனா நான் வந்து மெயின்டைன்லயே வந்து போவேன். சோ அதெல்லாம் என் மைண்ட் அப்படி இருக்குன்றதுக்கு உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். அதான் அப்புறம் நேற்று வந்து நியூ இயர்க்கு போடுற ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அதான் தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ் இப்பதான் வந்து போட்டேன். தேங்க்யூ சிஸ்டர். அப்புறம் எனக்கு அந்த பெரிய ஸ்டட் தோடு போடுறது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என்னோட ஹஸ்பண்ட் அப்படிதான் வந்து சொல்லுவாங்க. என்னோட காது வந்து கொஞ்சம் குட்டி காதா இருக்குமா, பெருசா போடும்போது ரொம்ப அழகா இருக்கும். அதான் வந்து எப்பயாவது வந்து போடுவேன் நானு. அதுக்கப்புறம் வந்து சங்கீதா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நம்மளோட நீங்க பண்ற சாங் செலக்ஷன் எல்லாமே ஒரே டேஸ்டா இருக்கு சிஸ்டர் நம்மளுக்கு அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி சாங்ஸ் மட்டும் தான் நான் வந்து பண்ணுவேன்.
ஸோ அதுதான். அப்புறம் வந்து அண்ணாக்கும் உங்களுக்கும் சுத்தி போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர், கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து முளைக்கட்டிய கம்பு அது கூட வந்து மாதுளம்பழம் வந்து சேர்த்து சலாடு மாதிரி சாப்பிடலாமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு கேட்டாங்க. கண்டிப்பா சாப்பிடலாம் சிஸ்டர். இந்த மாதிரி தாங்க யூனிக்கா ஹெல்தியா எந்த மாதிரிலாம் நம்மளால எடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். அப்புறம் வந்து நைட்டு எத்தனை மணிக்கு இப்போ வந்து டின்னர் சாப்பிட்றீங்கன்னா, அதான் எனக்கு மேக்ஸிமம் வந்து 6:30க்கே பசி எடுத்துரும். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி அப்படியே இருந்துட்டோம்ல, ஸோ அதையே கண்டினியூ பண்ணிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதான் 7:30 அதுக்குள்ள சாப்பிட்றதுங்க, சரிங்களா? ஸோ அது எனக்கு அப்படியே பழகிடுச்சு. அப்புறம் வந்து மகாலட்சுமி சிஸ்டர் வந்து 68ல இருந்து 64 kg வந்து குறைச்சிருக்காங்க. அவங்க வந்து அன்னைக்கு லேட்டா கமெண்ட் பண்ணதுனால அன்னைக்கு வீடியோல ஷேர் பண்ண முடியல. ஸோ அதுதான். அப்புறம் வந்து பிரேமா அம்மாவுக்கு வந்து டைஃபாய்டு காய்ச்சல் ரொம்ப முடியாம இருக்கேன்னு சொன்னீங்கம்மா, உடம்பு பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பெரிய ஹாய்மா. அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்து என்ன ஒர்க் பண்றாங்க, கவர்மெண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அம்மாச்சி வந்து இங்க ஆப்பிரிக்கன் எம்பேசி அப்படின்னா ஆப்பிரிக்கா கவர்மெண்ட்ல குக்கிங் இதுதான் வந்து பாக்குறாங்க அம்மாச்சி. ஸோ அவங்க பாக்குறது வெளிநாட்டு கவர்மெண்ட் ஜாப் தான், சரிங்களா சிஸ்டர்? அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப பிளாக்கா இருக்கு சிஸ்டர், ஃபேஸ் வந்து ஒயிட்டன் ஆகுறதுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதை பத்தி வந்து சொல்லுங்க. ஈட் ஹெல்தி, நான் எப்பவுமே சொல்ல ஃப்ரூட்ஸ் ஹெல்தியா நீங்க வந்து சாப்பிடும்போது இது எல்லாமே நல்லாவே சேஞ்ச் ஆகும் சிஸ்டர்ஸ். நிறைய தண்ணி குடிங்க. அதுதான் வந்து வேற ஏதாவது ஒரு கிரீம் போடுறதுனால வந்து ஆகுமான்னு, அது வந்து அப்படி ஆகுறது வந்து என்னைக்குமே வந்து பெர்மனன்ட் கிடையாது. நம்ம வந்து உள்ள இன்டேக் பண்றதுதான் வந்து முக்கியம். ஸோ நிறைய தண்ணி குடிக்கிறது, ஃப்ரூட்ஸ், ஹெல்தியான விஷயம் சாப்பிடுங்க, சூப்பரா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வெயிட் மெயின்டெனன்ஸ் பத்தி வந்து சொல்லுங்க சிஸ்டர்ன்ற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பா நான் அதான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா சிஸ்டர்ஸ். ஒரு 2 days வந்து கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், கண்டுக்கிறாதீங்க. ரைஸ் வச்சு வெயிட் லாஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்கிறேன். அதான் சொல்றேன் இல்லையா, ரைஸ் வச்சு போடுறது பிரச்சனை கிடையாது. ஆனா ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபில்லே பண்ணாதுங்க. அகெயின் அந்த ரைஸ் இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போலதான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து சொல்றேன். அப்புறம் வந்து ரைஸ் சாப்பிடும்போது இன்னும் லேட் ஆகும் உங்களோட வெயிட் லாஸ். அதுக்காக தான் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஓட்ஸ் வச்சு ரெசிபி போடுங்கன்னா சொல்லியிருந்தீங்க. நிறைய ரெசிபி போட்டிருக்கேன் சிஸ்டர், பாருங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் கார்த்தி, அவங்க பேர் வந்து பிரியான்னு சொல்லிட்டு 74ல இருந்து பிரியா சிஸ்டர் 94ல இருந்து 88க்கு வந்து வந்திருக்காங்க. சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் பெல்லி ஃபேட்டுக்கு வந்து ஏதாவது சொல்லுங்க சிஸ்டர் சொன்னேன். கருப்பு கவுனியும் கொள்ளும் வறுத்து அது கூட சீரகம், சோம்பு, மிளகு எல்லாம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு அதை கஞ்சி மாதிரி குடிக்கணும். பூண்டு தட்டி போட்டு கஞ்சி வந்து கிண்டுற மாதிரி நான் ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கிறேன், பாருங்க. அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு, உங்களோட பெல்லி ஃபேட் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அப்புறம் வந்து சுகர் ஆட் பண்ணி இப்ப வந்து நீங்க மெயின்டைன் பண்ணும்போது பிளாக் காஃபி, பிளாக் டீ வந்து குடிக்கலாம் இல்ல சிஸ்டர் எப்பயாவது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. கண்டிப்பா குடிக்கலாம். எனக்கு வந்து பிளாக் காஃபிலாம் இனிப்பு போடாம குடிச்சு பழகிடுச்சு. ஸோ அதனால வந்து அப்படி குடிச்சுக்கிறேன். தேவைன்னா நம்ம மெயின்டைன் பண்ணவும் சொல்ற அளவா நீங்க டீ காஃபி வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? மெயின்டைன் பண்ணும்போது நான் சொல்றது. அப்புறம் வந்து புவனா சிஸ்டர் வந்து 64ல இருந்து 59 வந்து வந்திருக்காங்க. சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமாவே உங்களுக்கு வெயிட் ஏறுற மாதிரி இருக்கு. அந்த 1 kg வந்து எப்பவுமே பிளக்சுவேஷன்ஸ்ல இருக்கும். உடனே அது வந்து வெயிட் கிடையாது. அது போக எம்டி ஸ்டமக்ல வெயிட் காட்டுங்க சிஸ்டர். சங்கீதா சிஸ்டர் தான் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா வந்து காட்டுறேன். அதான் சொல்றேன்ல, 2 days வந்து டைமிங்கே இல்லாம நான் வந்து சாப்பிட்டது என்னோட சுச்சுவேஷன். அந்த நியூ இயர் இது அந்த இடத்துல வந்து நான் வந்து என்ஜாய் பண்ணணும் இல்லையா, அது வந்து அது அப்படி ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் அப்படி இருக்கு. ஸோ அது வந்து பெர்மனன்ட் கிடையாதுன்னு எப்பவுமே சொல்ற மாதிரி கண்டிப்பா நம்ம வந்து அடுத்தடுத்ததுல ஷேர் பண்றேன். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. இன்னைக்கு டே vlog வந்து பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு திருமண நாள் அப்புறம் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வின்டர் ஹாலிடேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு 7:30க்கு தான் வந்து எந்திரிக்கிறதே. அதுக்கப்புறமா வந்து இஞ்சி போட்டு பிளாக் டீ தான் எல்லாருக்குமே. ஏன்னா கிளைமேட் பாருங்களேன், பின்னாடி ஜன்னல் வழியாவே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து குளிர் வந்து இருக்குது. அந்த சைடு ஜன்னல் சைடு அப்பப்போ வேடிக்கையும் பார்த்துப்பேன். அப்புறம் எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து லைட்டா வந்து நான் சுகர் ஆட் பண்ணி தான் வந்து குடிச்சேன் நான். ஸோ குடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இட்லி வந்து ஊத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கு தான் வந்து மாவை எல்லாம் கரைச்சி வச்சுட்டு இந்த சைடு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஊத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால அவங்களுக்கும் பேக் பண்ண மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து காஃபி வந்து போட்டேன். காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து
அம்மாச்சிக்கு வந்து இட்லி, அவருக்கு வந்து எப்பவும் போல பிரெட் டோஸ்ட் பண்ணுவோம்ல அதுதான். இட்லி வந்து வெந்துருச்சு. இட்லி பாத்திரத்துல வந்து நான் வந்து எண்ணெய் தடவிலாம் வந்து வைக்கவே மாட்டேன். ஜஸ்ட் வந்து பாத்திரத்தை ஈரப்படுத்திட்டு தண்ணியை வந்து நம்ம இட்லி மாவு ஊத்தி வச்சுட்டு வேக வச்சதுக்கு அப்புறமும் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் லைட்டா தண்ணியில காட்டிட்டு அதுக்கப்புறமா எடுத்தோம்னா சூப்பரா வந்து எடுக்க வரும் நம்மளுக்கு. ஹஸ்பண்ட்க்கு வந்து இட்லி பொடி தான் வேணும்னாங்க. ஸோ அதனால இட்லி பொடி நல்லெண்ணெய் வச்சு அவங்களுக்கு இட்லி பேக் பண்ணியாச்சு. அம்மாச்சிக்கு வந்து நேற்று நைட் அரைச்ச சட்னி கொஞ்சம் இருந்தது, அது கூட வந்து இட்லி பொடி வச்சு காஃபி எல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பொருள் வந்து ஆன்லைன்ல வந்து ஆர்டர் பண்ணோம். ஸோ வெஜிடபிள்ஸ் தான், அதை வந்து பிளிங்கிட்ல தான் வந்து பண்ணியிருந்தோம். இது கொடுத்துட்டாங்க. ஸோ அதான். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஹெல்மெட் எப்போ பார்த்தாலும் ஹெல்மெட்டை மறக்கிறது, இல்லைன்னா ஸ்கூட்டி சாவியை மறக்கிறது இப்படின்னு ஏதாவது ஒன்று நடக்கும். அது எல்லார் வீட்லயும் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அவங்கள வழி அனுப்பிச்சுட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு சொல்லிட்டு 3 குட்டி குட்டி இட்லி, அதுக்கப்புறம் இட்லி பொடி நல்லெண்ணெய். ஐயோ என்னோட ஃபேவரெட்டுங்க. உங்க எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இந்த காம்போ பிடிக்கும், செம்மையா இருக்கும் இல்லையா? இன்னைக்குமே வெயிட் வந்து செக் பண்ணவே மறந்துட்டேங்க. 59.10 வந்து இருக்குது. ஸோ இப்பதான் வந்து செக் பண்ணேன். ஏன்னா லேட்டா எந்திரிக்கிறோமா, படப்படான்னு வேலை பார்க்குறோமா, ஸோ அதனாலதான் டைம் ஓடிடுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10:30 போலயே அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு அதை எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி அம்மாச்சி கால் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கத்தாழை வேணும்னு சொன்னாங்க அந்த மேடம்க்கு தலையில வந்து போடுறதுக்கு. ஸோ அதனால அதையும் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் வந்து கேக் வந்து நேற்று கட் பண்ணோம் இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. கொஞ்சம் லேட்டா தான் குளிக்கிற மாதிரி இருக்கு, பயங்கர குளிர் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அதனால அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துணியை வந்து மிஷின்ல போட்டு விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு இது மாதிரி கால் வந்து குரூப் கால் மாதிரி வந்து பேசிட்டே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். மிஷின்ல போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய கிளாஸ்ல வந்து தண்ணி குடிக்கிறேன். தண்ணி வெயிட் லாஸ் இல்லைங்க, எப்பவுமே நீங்க குடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி தண்ணி வந்து குடிங்க. 3 லிட்டர்ல இருந்து 4 லிட்டர் குடிச்சிடுங்க எப்படியாவது. இங்க இருக்க குளிருக்கே நான் வந்து ரொம்பவே ட்ரை பண்றேன். தவிக்காது, இருந்தாலுமே கொஞ்சம் குடிக்கணும் நம்ம, அப்பதான் ஹைட்ரேட்டடா இருக்கும். ஃபேஸ், ஸ்கின் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா சரி முட்டையை வேக போடலாம்னு சொல்லிட்டு அதுல வந்து முட்டையை வேக போட்டுட்டு இந்த சைடு வந்து அரிசி, இது வந்து பொன்னி அரிசி தாங்க இங்க உள்ளது, இங்கதான் வாங்கணும் தமிழ் கடையில. சரி அதை வந்து அலசி ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எல்லா காய்கறியும் எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து மைண்ட்ல வந்து தக்காளி சாதம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். தக்காளி சாதம் முட்டை அவிச்சிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா தக்காளி சாதம்னா எனக்கு இந்த மாதிரி தக்காளி சாதம், புளியோதரை, லெமன் சோறு இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் ஒரு எண்ணெய் சூடு பண்ணிட்டு குக்கர்ல கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு பூண்டு தட்டி சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, உப்பு சேர்த்து அதுக்கப்புறமும் வதக்க போறோம். தக்காளி வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கணும். நிறைய பேர் குஸ்கா மாதிரி பண்ணிடுவாங்க தக்காளி சாதம்னு சொல்லிட்டு. ஆனா நார்மல் தக்காளி சாதம் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். கரம் மசாலாலாம் சேர்க்காம. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்து நல்லா அதனையும் சுருள வதக்கிட்டு தண்ணி உப்பெல்லாம் வந்து சேர்த்துட்டு இருந்தேன். தம்பி வந்துட்டு அவன் டிராயிங் பண்ணதை வந்து காட்டிட்டு இருந்தான். ரொம்ப அழகா வந்து பண்ணியிருக்கான் இல்லையா? சூப்பரா இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது குக்கர்ல உப்புலாம் சேர்த்தேன் இல்லையா, தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் தூவினோம்னா நல்லா இருக்கும் ஃப்ளேவர் இல்லையா? ஸோ அவ்வளோதான். இதை வந்து மூடி போட்டு ஒரு 2 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். உங்களோட குக்கருக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து எப்படி வேணாலும் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முட்டையை வந்து தோல்லாம் உரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். முட்டை அவிச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் மசாலா முட்டை மாதிரி பண்ணலாமான்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் தக்காளி சாதமே ரொம்ப நல்லா சுட சுட எம்மியா இருக்கு, அவிச்ச முட்டையே போதுன்னு சொல்லிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணனே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு ஒரு 2 முட்டை வச்சு அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டேன். அம்மாச்சிக்கு முட்டை நான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அதான் நான்வெஜ் மற்றபடி சிக்கன் மட்டன்லாம் இருக்கும் இல்லையோ எங்கள் வீட்டில் முட்டை எனி டைம் வந்து ட்ரேயாக வந்து இருக்கும். ஸோ அதான். அதுக்கப்புறம் நானுமே வந்து தக்காளி சாதம் ஒரு முட்டை வச்சு சூப்பராக சிம்பிளாக வந்து சாப்பிட்டாச்சு. ஆனால் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கணும். நம்ம வந்து ஈவினிங்கில் ஏதாவது டின்னருக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிம்பிளாக பிளான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவிட்டு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பாத்திரம் கழுவுனதுக்கப்புறம் தண்ணி வந்து குடிக்கிறேன். எப்பவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கணும், சாப்பிட்டதுக்கு 20 நிமிஷத்துக்கு பின்னாடி தான் குடிக்கணும், உடனே குடிக்க கூடாது. அப்புறம் துணி எல்லாம் எடுத்து போய் மிஷின்ல இருந்துச்சுல அதெல்லாம் எடுத்து போய் காய போட்டுட்டு இருந்தேன். வந்து நாளைக்கு தான் எடுப்பேன் அந்த துணியை, அந்த மாதிரி இருக்கு ஏன்னா குளிர். ஸோ அதுக்கப்புறம் காஃபி வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, அம்மாச்சிக்கு வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு நான் வந்து நல்லா ஒரு பெரிய கப்ல தண்ணி வார்ம் வாட்டர் மட்டும் தான் வந்து குடிக்கிறேன். வேற எதுவும் சாப்பிடணும்னு தோணலை. ஏன்னா நல்லா ஃபில்லிங்கா சாப்பிடும்போது அப்படிதாங்க. அப்போ நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது எல்லா டைமுமே நம்ம எல்லாமே சாப்பிட்டுட்டே கண்டபடி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா வந்து
வெயிட் வந்து ஏறதான் செய்யும். ஏதாவது ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டா வச்சுட்டோம்னு சூப்பரா மெயின்டைன் பண்ணலாம். பிள்ளைங்களுக்கும் பால் வந்து கேட்டாங்க, அவங்களுக்கும் வந்து ஆத்தி வந்து கொடுத்தாச்சு. என்ன கொடுத்தாலும் சூப்பர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதான் அதுக்கப்புறம் சரி காலிஃப்ளவர் ஃப்ரெஷ்ஷா இருந்ததுங்க. இங்க வந்து சொன்னேன்ல குளிருக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் கேரட், இந்த மாதிரி முட்டைக்கோஸ் இதெல்லாமே செம்ம ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். அதான் வந்து சரி காலிஃப்ளவர் மஞ்சள் கட் பண்ணி எடுத்துட்டு மஞ்சத்தூள் சுடுதண்ணியில போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டு எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சுக்கலாம். நைட்டுக்கு வந்து டின்னர் வந்து சப்பாத்தி தான் வந்து பண்ண போறேன். ஸோ அதான் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து வந்தாங்க. வரும்போதே ஸ்பீக்கர் கொண்டு வந்தாங்களா, அந்த ஸ்பீக்கரை வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. பாட்டு போடவும் இவர் சின்ன ஒரு டான்ஸை பாருங்க, அப்புறம் அமர்த்திட்டாங்களாம். அந்த பட்டையை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் பாருங்க. சப்பாத்தி மாவை சூப்பரா வந்து பிசைஞ்சாச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சுல. இதை வந்து சைட்ல வந்து ஊற வச்சுட்டு நம்ம வந்து சப்ஜினா வந்து ஷைடிஸ் தான் அப்படி சொல்லுவாங்க இங்க. ஸோ அதான் அதை வந்து பண்ணலாம். ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு பூண்டு பற்கள் தட்டி சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு மிக்ஸ்டு வெஜ் மாதிரி தான் வந்து பண்ண போறேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி எப்பவும் போல உப்பு சேர்த்து நம்ம வந்து வதக்குவோம் இல்லையா, அதுதான். இந்த மிக்ஸ்டு வெஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி வாஷ் பண்ணிட்டு ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து, இருந்தாலுமே அது எவ்வளவு கட்டியா இருக்கு பாருங்க. அப்புறம் உடச்சு விட்டு அதையும் நல்லா வதங்கிடணும். ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து குடமிளகாய் வந்து ஒண்ணு கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் ஓரளவுக்கு லைட்டா வந்து வதக்கி விட்டுட்டு அப்புறம் யோசிச்சு கேரட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரட் அல்வா பண்ணக்கூடிய கேரட் இது. இப்போ இந்த குளிர்காலத்துல அதிக அளவு கிடைக்கும். ஸோ அது வந்து டக்குனும் வெந்துடும். ஸோ அதையும் வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்மளோட காலிஃப்ளவரை வந்து சுடுதண்ணி போட்டு எடுத்தோம்ல, அதையும் கடைசியா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ எந்த காய்கறி எந்த அளவுக்கு வேகுன்ற அளவுக்கு நம்ம வந்து அடுத்தடுத்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் அரைச்சு குழம்பு மிளகாய்த்தூள் தான் எப்பவுமே, அந்த மசாலா தாங்க. நீங்க நார்மலா சேர்க்குறீங்க அப்படின்னா மிளகாத்தூள், மல்லித்தூள் அந்த மாதிரி சேர்க்கணும். ஸோ அதுதான் நான் வந்து பாத்தீங்கன்னா உப்புலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இதை வந்து கொஞ்சமா தான் தண்ணி சேர்க்கிறேன். இது வந்து ஓரளவுக்கு கோட் ஆகிற அளவுக்கு, ஏன்னா அடி பிடிக்காம இருக்கும்ல. அவ்வளவுதான், சூப்பரா ரெடி ஆயிடும். கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூணா மிக்ஸ்டு வெஜ் ரெடி ஆயிடும். சப்பாத்திக்கெல்லாம் அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வந்து நிறைய சேர்த்து சாப்பிடுறது ரொம்பவே நல்லது இல்லையா. ஸோ அதான் அதுக்கப்புறம் இங்கிட்டு சப்பாத்தி டக்கு டக்குன்னு தேய்ச்சி போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன் நானு. சரி நம்ம வந்து அதாங்க 7:30 அந்த டைம்ல வந்து சாப்பிட்றேன் நான். ஒரு பெரிய சப்பாத்திங்க, அது கூட வந்து நிறைய வெஜ்ஜிஸ் வச்சு சூப்பரா டின்னரை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இன்னைக்கு. இதுவே போதும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து பாத்திரத்தை ஃபுல்லா கையோட கழுவிட்டு சிங்க் எல்லாம் கழுவி விட்டுட்டேன். வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கடைசியா தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்றேன் நான். அதான் சொல்றேன், எப்பவுமே வெயிட் லாஸ்ன்னு இல்லை, எப்பவுமே நம்ம வந்து ஏதாவது நைட் வந்து ரொம்ப லேட் நைட்லாம் சாப்பிடாதீங்க, அதுதான் சொல்லுவேன் மெயின்டைன் பண்ணும் போதுமே. ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து போச்சு எனக்கு. உங்களுக்கும் நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்களா இல்லை வெயிட் மெயின்டைன் பண்றீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கொஞ்ச நாள் இந்த மாதிரி போங்க, அடுத்து கண்டிப்பா வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ அதான் அவ்வளவுதாங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.